அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதாவது ஜனவரி மாசம் 10ஆம் தேதி நமக்கு வைகுண்ட ஏகாதசி திதி இருக்கு. இந்த நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த இலை கிடைச்சதுன்னா தவற விட்டுறாதீங்க. உங்க வம்சத்துக்கே நிச்சயமா கோடீஸ்வர யோகம் ஏற்படும். எக்கச்சக்கமா உங்க கையில பணம் சேர ஆரம்பிக்கும். இது என்ன பரிகாரம்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். பெருமாளுக்குரிய முக்கியமான விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம். நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த ஏகாதசி நாள். இந்த நாள்ல நாம விரதம் இருந்து பெருமாளுக்கான வழிபாடுகளை செய்யும் போது நாம செஞ்ச பாவங்கள் நீங்கும், பலவிதமான துன்பங்களும் தீரும், நமக்கு செல்வ வளமும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வாழ்க்கைக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த ஏகாதசி நாள். அந்த வகையில ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஏகாதசி திதி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு. அதுலயும் மார்கழி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறையில வரக்கூடிய ஏகாதசி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். இந்த ஒரு ஏகாதசி நாள்ல நாம விரதம் இருந்து பெருமாளுக்கான தாயாருக்கான வழிபாடுகளை செய்யும் போது அந்த வருஷம் ஃபுல்லா வரக்கூடிய ஏகாதசி நாள்ல நாம விரதம் இருந்து வழிபாடு செஞ்ச முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. அடுத்ததா இந்த 2025வது வருஷத்துல வரக்கூடிய இந்த ஏகாதசி திதி இன்னமுமே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. முதல்ல வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். வெள்ளிக்கிழமை நாள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள். இப்படி மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாள் மார்கழி மாசத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா தட்சிணாயன காலத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை. அந்த வகையில இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த 2025வது வருஷத்துல 2 வைகுண்ட ஏகாதசி திதி நமக்கு வருது. இந்த முதல் மாசம் ஜனவரி மாசத்துல ஒரு வைகுண்ட ஏகாதசி திதியும், அடுத்து வரக்கூடிய கடைசி மாசமான டிசம்பர் மாசத்துல இன்னொரு வைகுண்ட ஏகாதசி திதியும் இருக்கு. இந்த நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு, நம்ம வம்சத்துக்கே பண கஷ்டம் இல்லாம இருக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எந்த அளவுக்கு எளிமையா இருக்கோ அதே அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம்னு கூட சொல்லலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை சுத்தமா இருக்கிறவங்க எப்படி செய்யணுங்கிறத பத்தியும் மத்தவங்க எப்படி செய்யணுங்கிறத பத்தியும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நமக்கு ஏதாவது ஒரு காட்டன் துணி தேவைப்படும். உள்ளங்கை அளவுல சின்ன துணி இருந்தா கூட போதுமானது. மஞ்சள் நிற துணி, அப்படி இல்லைன்னா வெள்ளை நிற துணியை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய இலை என்னன்னு பாத்தீங்கன்னா துளசி இலை கட்டாயமா நமக்கு தேவைப்படும். நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா கோவில்ல இருந்து பெருமாள் பாதத்துல வச்சு வாங்கிட்டு வந்த துளசி இலைகளை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இது இன்னமுமே சூப்பரான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். அப்படி கோவிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்ல, எங்க வீட்டுக்கு பக்கத்துல கோவிலே கிடையாதுன்னு சொல்றவங்க பரவாயில்ல, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய துளசி இலைகள் அப்படி இல்லைன்னா கடையில இருந்து துளசி இலைகளை வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த ஏகாதசி நாள்ல துளசி இலைகளை நாம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு பெருமாளோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஏகாதசி திதி இருக்கக்கூடிய சமயத்துல நாம துளசி இலைகளை பறிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால முதல் நாளே இந்த துளசி இலைகளை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏகாதசி திதி பாத்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு மத்தியானமே ஆரம்பிச்சிருது. நாளைக்கு மத்தியானம் 12:04 ஏகாதசி திதி ஆரம்பமாகி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 10:02 வரைக்கும் இருக்கு. விடியக்கூடிய பொழுதுல, அதாவது சூரிய உதய நேரத்துல இருக்கக்கூடிய திதியை தான் அந்த நாளுக்கான திதியா நம்ம கணக்குல எடுத்துப்போம். அந்த வகையில வெள்ளிக்கிழமை தான் நமக்கு ஏகாதசி திதி இருக்கு. அது மட்டும் இல்லாம சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்வும் நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில தான் நடக்கும். அந்த வகையில வெள்ளிக்கிழமை நாள்ல நீங்க கோவிலுக்கு காலை நேரத்துல போயிட்டு வரீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கோவில்ல இருந்து துளசி
துளசி இலைகளை வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. சரி, அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் ₹1 நாணயம் தேவைப்படும். ஆன்மீகத்துல இந்த ₹1 நாணயத்துக்கு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடியதுதான் இந்த ₹1 நாணயம். பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த ₹1 நமக்கு பல கோடிகளை கூட ஈர்த்து கொடுக்கும். அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் 2 ஏலக்காய் நமக்கு தேவைப்படும். அடுத்ததா எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு பேனாவையோ, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் ஏதாவது ஒண்ணா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாள்ல காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து ஆரம்பிச்சு காலையில 10:30 மணி வரைக்கும் நீங்க செய்யலாம். சாயங்காலம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்கன்னா சாயங்காலம் 5 மணியில இருந்து நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ராகு காலத்துல, யமகண்டத்துல இந்த பரிகாரத்தை தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். சரி, இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா உங்க வீட்டுல பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுக்கிட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ, மனைப்பலகையோ, சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருக்கு, பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்குன்னா அந்த நாள்ல உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல, அமைதியான ஒரு இடத்துல தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், பெருமாள் கிட்டையும், மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 2 ஏலக்காயிலையும் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க. இப்படி ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய துணியில இந்த 2 ஏலக்காய வச்சு இது கூட 4-5 துளசி இலைகளையும் ₹1 நாணயத்தையும் வச்சிருங்க. இப்ப இத ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க. இந்த முடிச்ச உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை குறைஞ்சது 10 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. சுத்தமா இருக்கிறவங்க, பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த பரிகாரத்தை செய்யறவங்க ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. மத்தவங்க, அதாவது பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருக்குன்னா இப்ப நான் சொல்ற மாதிரி பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர், அதாவது 1176ங்கிற ஏஞ்சல் நம்பரை குறைஞ்சது 10 நிமிஷம் சொல்லுங்க. இப்படி மந்திரத்தையோ அப்படி இல்லைன்னா இந்த ஏஞ்சல் நம்பரையோ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பெருமாள் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த முடிச்சை எடுத்துக்கொண்டு வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க. இந்த முடிச்சு இருக்கக்கூடிய இடத்துல பல மடங்கு பணத்தை நிச்சயமா நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த முடிச்சு 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த முடிச்சுல இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை துணியோட சேர்த்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அந்த ₹1 நாணயத்தை நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு கூட இந்த ₹1 நாணயத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி திதியில நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.